சம்மந்தி அம்மா, என் பொண்ணு ரம்யா கிட்ட இப்பதான் பேசிட்டு வர சம்மந்தி அம்மா. நான் அவகிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் அவ புரிஞ்சு நடந்துப்பா, நீங்க சொல்றதெல்லாம் செய்வா சம்மந்தி. ஏதோ தப்பு செஞ்சுட்டா, அவ செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன் சம்மந்தி அம்மா. ஆட உடு புஷ்பா, ஏதோ செஞ்சுட்டா. நான் அவன் மேல உனக்கு கோவமா இல்ல, ஏதோ போன் போடும் போது ஏதோ அந்த நேரத்துல ஒரு கோவத்துல பேசிட்டேன் நானு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. அவ சின்ன பொண்ணு தானே, ஒன்றும் தெரியாது, ஏதோ பேசிட்டா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் புஷ்பா, விடு விடு. இதான் சம்மந்தி அம்மா உங்களோட குணம் சொல்றது. நீங்க பாத்தீங்களா, அவ தப்பு செஞ்சதுனால நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சரி விடு சொல்றீங்க. ஆனா அவளுக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. சரிங்க சம்மந்தி அம்மா, எப்படியோ என் பொண்ணுகிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டேன், அவ நல்லபடியா நடந்துப்பா இதுக்கப்புறம் சம்மந்தி அம்மா. இருக்கட்டும் புஷ்பா. சரி, இதை கேட்கறதுக்காக வந்த நீ? ஆட நான் இதோ போன்ல சொல்லிட்டேன், அதுக்காக வந்து உன் பொண்ணை நான் போய் திட்டிட்டியா? பாவம், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இல்ல சம்மந்தி அம்மா, திட்டலாம் இல்ல, இருந்தாலும் ஒரு வார்த்தை அவகிட்ட சொல்லணும்ல. இப்ப நீங்க பெரிய மனசு உள்ளவங்க நீங்க, அதனால இருக்கட்டும்ட்டீங்க. ஆனா அவ புரிஞ்சுக்கணும்ல, எப்பயும் உங்களை அந்த மாதிரியே பேசிட்டா. அதுதான், அதுக்கு இதை சொல்லிட்டு போலாம் தான் சம்மந்தி அம்மா வந்தேன். அப்புறம் இந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வந்த சம்மந்தி. என்ன புஷ்பா, உன் பையனுக்கு என் பொண்ணு கொடுக்கறதா? இரு வரேன், கதிரேசன் கேட்டுக்கிறேன். எப்பா கதிரேசா, இந்த புஷ்பாவோட பையன் இருக்கிறான்ல, கல்யாணத்துல கூட பார்த்தோமே, பேர் என்னது? ராகுல். அவனுக்கு நம்ம பொண்ணு சந்தியாவை கேட்குறாங்க. என்ன இதுல உன்னோட அபிப்பிராயம் என்னப்பா? உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. நான் சந்தியா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சொன்னேன், சரிமான்ட்டா. இப்ப நீ சொல்லுப்பா. ஏமா நீ சந்தியா கிட்ட கேட்ட? சந்தியா இதுக்கு சம்மதம் சொன்னாளா? இந்த மாதிரி அவங்க பையன் ராகுல உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமானு கேட்டிய? நீ சம்மதம் சொல்லிட்டாளா? நீ என்னப்பா இப்படி சந்தேகமா கேக்குற? நான் கேட்டேன் போய், இந்த மாதிரி பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, உனக்கு இதுக்கு சம்மதமானு கேட்டேன். சரிம்மா, நீ நடத்தி வைக்கிறதா, நீ யார சொல்றியா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, நீ எனக்கு நல்லதுதான் செய்வா அப்படின்னு சொன்னா பண்ண. இல்லை இல்லைம்மா, கேட்டுக்கிறேன் நான். அவளுக்கு இதில் சம்மதம்னா அப்போ மேற்கொண்டு நீங்கள் பேசுங்கம்மா. அப்புறம் என்ன, எனக்கு என்ன பிரச்சனை? அவளோட சம்மதம் தான் முக்கியம். அவள் சம்மதம் ஓகேனா அப்போ மேற்கொண்டு நீங்கள் பேசிக்குங்கம்மா. எப்பா நான் பேசுறது இருக்கட்டும்ப்பா, நீ சொல்லு உன்னோட அபிப்பிராயம் என்ன? உனக்கு அவ தங்கச்சி, நீ சின்ன வயசுலேருந்து அவளுக்கு வந்து ஏதோ செஞ்சிருக்கிற, படிக்க வச்சிருக்கிற, நீ சம்பாரிச்சு கொடுத்து தான் அவள் படித்தா அந்த காசில். அப்படி இருக்கும் உன்னோட விருப்பம் என்ன சொல்லு. நீ உனக்கு ஓகேனா மேற்கொண்டு பேசலாம். அம்மா, எனக்கு இவங்கள எனக்கு தெரியுது, இவங்கெல்லாம் நல்லபடியாக பார்த்துப்பாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த பையன்கிட்ட நான் இது வரைக்கும் பேசவே இல்லையம்மா. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டா நான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவேன். மற்றபடி எங்கள் குடும்பத்தை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. அப்புறம் என்ன புஷ்பா, இதான் என்னோட கருத்தம். என் பொண்ணுகிட்ட கேட்டா அவன் ஓகே சொல்லிட்டா, எனக்கும் கட்டி கொடுக்கறதுல அந்த பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பையன், உன் பையன் ராகுல் கிட்ட தான் பேசணும். அவங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டா இதுல எங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம் தான். பேசுங்க சம்மந்தி அம்மா, இதுல என்ன இருக்கு? பேசலாம். என்ன, நான் என் பையனை பத்தி சொல்றேன் கேளுங்க. அவன் கொஞ்சம் அமைதியான ஆளு, வம்பு தும்புக்கும் எதுவும் போறது கிடையாது. நீங்க பார்த்தாலே தெரியுமே, அமைதியா இருக்கிற பையன். வந்தானா சந்தியாவை நல்லா பார்த்துப்பான். அது அவன் பார்த்துக்கிறத போக நாங்க சந்தியாவை நல்லபடியா பார்த்துப்போம். இது நான் கொடுக்குற உத்தரவாதம்னு வச்சுக்கோங்களேன். சரிதான் புஷ்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் ஒன்றும் உன் பையனை குறை சொல்ல. பார்க்கறதுக்கு அமைதியா இருக்க நல்ல பையனா தான் இருப்பான்னு தெரியுது. இருந்தாலும் ஒரு வார்த்தை எல்லாரும் கொஞ்சம் பேசிக்கணும்ல. நம்ம பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுலாம் எதுவும் தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சம்மதம் பேசியிருக்கிறோம். அதனால அந்த பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறதுலாம் வேணாம். நாங்கள் உன் பையன்கிட்ட மட்டும் பேசிட்டா நான் அடுத்து நிச்சயதார்த்தத்துக்கு போயிடலாம் நேரடியா. என்ன? ஆமாம், அதே தான் நானும் சொல்கிறேன். பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுலாம் எதுவும் வேண்டாம். நான் அந்த ராகுல்கிட்ட மட்டும் பேசிட்டா போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். சரிங்க சம்மந்தி அம்மா, நீங்கள் இது சொன்னதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது.
இப்போ என் பையன்கிட்ட தானே பேசணும். சரி சம்மந்தி அம்மா, நான் வர சொல்றேன். இங்க வருவான், நீங்க பேசுங்க அவன்கிட்ட. ஆ சரி புஷ்பா, அப்புறம் அவன்கிட்ட பேசிட்டு அடுத்து நிச்சயதார்த்தம் எப்ப பண்ணலான்னு பேசிக்கலாம். சரிங்க சம்மந்தி அம்மா, இதுக்காக தான் நான் நேரடியாக வந்தேன். உங்ககிட்ட நல்ல பதிலை வாங்கிட்டு போகணும் தான். சரி சம்மந்தி அம்மா, நான் போயிட்டு வரேன். ஆ போயிட்டு வா புஷ்பா. டேய் ராகுல், ராகுல், என்னடா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற? வெளியே வந்து உட்கார வேண்டியதானே? என்னம்மா நீ ராகுல் ராகுல்னு அழைத்து சொல்லும் போது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன கையில பணம்? டேய், என்னடா நீ என் பையன், உன்கிட்ட பாசமா பேசலான்னு வந்திருக்கிற அம்மா. இதுல என்ன சந்தேகம் உனக்கு? கையில பணம் எதுக்கு? உனக்கு தான். என்னது எனக்கா? அடேங்கப்பா, ஐயோயோ, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல மழை வரப்போதே. நான் கேட்டு கெஞ்சு கூத்தாடி கேட்டிருக்கிறேன், அப்ப கூட இந்த பணத்தை நீ கொடுத்தது இல்லையே. இப்ப நான் கேட்காமலே எடுத்துன்னு வந்து கொடுக்குறியே, என்ன இதுக்கான அர்த்தம்? டேய் சும்மாரிடா, இந்த காசு வச்சுக்கோ. உனக்கு செலவுலாம் ஏதாவது இருக்கும்ல, இந்த காசை வச்சு உன் செலவை தான் பார்த்துக்கோ. ஆ சரிம்மா, லஞ்சம் கொடுத்துட்டேன். இப்போ என்ன உனக்கு காரியம் வேணும் சொல்லு. எங்கேயாவது போயிட்டு வரணுமா, எதாவது வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் எதுவும் இல்லடா. நான் என்ன விஷயம் பேச வந்திருக்கேனா, உங்ககிட்ட சொன்னல, அதை பத்தி யோசிச்சு பார்த்தி. அதுக்கப்புறம் அதான் கல்யாண விஷயமா பேசியிருந்தேனே. ஆஹா, இதுக்கு தான் இந்த லஞ்சமா? அம்மா, நான் அப்பவே சொல்லிட்டேன், நீ ஏன் அப்போ திரும்ப வந்து என்கிட்ட பேசுகிற? இது வந்து 5 பைசா கூட போச்சனை கிடையாது. நீ வந்து இதை பேசும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது எனக்கு. இப்போ எதுக்கு நீ அங்கே போயிட்டு இந்த சந்தியா வந்து என்னை கட்டி வைக்கின்னு நினைக்கிற? சொல்லு பார்க்கும். என்ன லாஜிக்கே இல்லை? எதுக்கு இப்போ திடீர்னு நீ வந்து அந்த பொண்ணை என்னை கட்டி வைக்கின்னு நினைக்கிற? உலகத்தில் வேற பொண்ணே இல்லையா? அதை விட்டுப்புட்டு எதுக்கு இப்போ அந்த பொண்ணை போய் ஏற்றிட்டு வர நீ? டேய், என்னடா நீ? அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா வேணாமா சொல்லு. நீ இப்படியே இருக்க போறியா? பிரம்மச்சாரி ஆக போறியா? சொல்லு. உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணுமா இல்லையா? அதை இப்போ நாங்கள் பண்ணுறோன்றோம். என்ன, அப்பாவால் எல்லா பொறுப்பையும் பார்க்க முடியா, அதனால உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நீ பொறுப்பாக இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுப்ப. அதே மாதிரி அம்மாவுக்கு என்னால் வீட்டில் வேலை செய்ய முடியல, அதை மருமக வந்துட்டா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, அதுக்கு நீ ஒரு வேலைக்காரியை போட்டுக்கோ. உன்னால் செய்ய முடியலனா அதுக்கு நான் தான் உனக்கு இழிச்சவையா? நான் தான் கிடச்சணும் உனக்கு? ஆட, உங்ககிட்ட பேசுறதுக்குள்ள எனக்கு தலைவலி வந்து போயிடும் போலடா. உங்ககிட்ட நான் எவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன், ஏன் உனக்கு இது புரிய மாட்டுது? சொல்லு பார்க்கும். சரி, நீ என்ன முடிவு எடுத்து வச்சிருக்க? சொல்லு. உன் கல்யாண விஷயத்தில் நீ என்னதான் முடிவு பண்ணியிருக்க? சரி, வெளிப்படையாகவே கேட்குறேன், நீ வேற யாராவது காதலிக்கிறியா? இதை நான் ஒரு சந்தேகமாக தான் உங்ககிட்ட கேட்குறேன். நீ வெளியே போயிட்டு சுற்றிட்டு வரல, நீ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளு தான், அதனால தான் கேட்குறேன். சொல்லு. யாரு? நானா? நான் காதலிக்கிறேனா? ஏமா நீ வேற? காதலிக்கணும்னா அதுக்கு நிறைய செலவாகுமா? அந்த அளவுக்கு என்கிட்ட எது காசு? சொல்லு பார்க்கும். நான் ஏதாவது வேலைக்கு போறேன்னா சும்மா தான் இருக்கிறேன். எப்பயாவது என் செலவுக்கு காசு வேணுனாலும் நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சி கிடக்குறேன். இல்லை வேற நான் எந்த லட்சணத்தில் லவ் பண்ணுறது? லவ் பண்ணால் அந்த பொண்ணுக்கு இல்லாததெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் நான் எங்கே போகிறது? என்ன போய் லவ் பண்ணுறேன்னு கேட்குற பருமானி. சரி, காதலிக்கல, அப்புறம் என்ன? இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குனா என்ன? அம்மா, எனக்கு விருப்பம் இல்லைம்மா. எனக்கு அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு இல்லாமல் ரம்யாவே அந்த வீட்டுக்கு தான் கட்டி கொடுத்துருக்குறேன். அங்கேருந்து திரும்ப பொண்ணு எடுத்து இந்த கல்யாணம் இந்த மாதிரிலாம் இது முறையே எனக்கு சரியில்லைம்மா. எனக்கு பிடிக்கல. இது வேண்டாம்மா, தயவு செஞ்சு விட்டுருமா. இதை பற்றி பேசாத. இதை பற்றி இல்லை அவங்ககிட்டலாம் பேசிட்டியா நீ? இல்லை உன் மனசில் மட்டும் இருந்து என்கிட்ட மட்டும் பேசுறியா? தயவு செஞ்சு இன்னும் அவங்ககிட்ட பேசலாம், இதை பற்றி பேசாத மாதிரி விட்டுரு. என்னங்க, இந்தாங்க, கை கழுவிட்டீங்களா? இந்தாங்க. என்னடி இது? சாம்பார் சாதம்? இந்நேரத்தில் போய் சாம்பார் சாதமா? நானாங்க செஞ்சேன், அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதான் இருக்குது. நான் தான் சரி உங்களுக்காக அப்பளம் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துட்டு வரேன். அதுக்கே தொட்டுக்கு கூட அங்கே இல்லைங்க. சாப்பிடுங்க. மாவுலாம் எதுவும் இல்லை போல, இதை தான் செஞ்சுருக்காங்க. ஆட போடி. சரி, ஏதோ ஒன்று பசிக்குது, முதல்ல சாப்பிட்றேன். முருகேசா, முருகேசா. ஆட அம்மா,
சொல்லுமா. என்னப்பா சாப்பிடுறியா? அட சரி இரு, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஒரு விஷயம் பேசலாம்னு வந்தா, நீ சாப்பிடு. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுமா என்ன விஷயம்? இல்லப்பா இருக்கட்டும், சாப்பிடு முதல்ல, அப்புறமா பேசிக்கலாம். அம்மா ஒண்ணும் இல்லம்மா, சொல்லுங்க. என்னப்பா என்ன சொல்லிட போறீங்க? அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதா? சொல்லுங்க, என்ன சொல்ல வந்துட்டீங்க, அப்புறம் சொல்லிட்டு போங்கம்மா. ஒண்ணும் இல்லப்பா, இந்த நம்ம 10 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அங்க 2 பேர் சேர்ந்து தானே பயிர் வைக்கிறீங்க. இப்ப பயிர் போட்டிருக்கீங்களே, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேர் 5 ஏக்கர் தனித்தனியா பிரிச்சுக்குங்க. என்ன பிரிச்சு கதிரேசன் ஒரு 5 ஏக்கர்ல பயிர் வைக்கட்டும், நீ ஒரு 5 ஏக்கர்ல பயிர் வை. என்ன என்னம்மா? ஏன் என்ன திடீர்னு? நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏம்மா? ஒண்ணும் இல்லப்பா, நிறைய இடம் இருக்குதுல்ல, அதுல தனித்தனியா ஏன் ஒரே பயிரே போடுவானே, கொஞ்சம் பிரிச்சு போடலாம்ல. அதே தனித்தனியா பிரிச்சு போட்டீங்கன்னா ஒரே பயிரே போட்டா அதுல லாபம் வர மாட்டுது. தனித்தனியா பயிரிட்டீங்கன்னா ஒருல நஷ்டமானாலும் ஒண்ணுல லாபம் கிடைக்கும்ல. அதுக்காக சொல்றேன்பா, நிறைய இருக்குல்ல, தனித்தனியா பயிர் வைங்க. என்னப்பா? ஓ அப்படியாம்மா? புரியுது. ஆமா, ஒரு பயிர் இல்லைனாலும் ஒரு பயிர் நஷ்டம். ஆமா. சரிம்மா, அப்படியே செஞ்சிடலாம். சரிப்பா, அதான் சொல்றதுதான் வந்தேன்னா. இந்த பயிர் முடிஞ்சோடனே தனித்தனியா பயிர் வைங்க. சரி, நான் வரேன்பா. சரிங்கம்மா. இல்லடா, நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டேன்டா. எல்லாரும் சமம் சொல்லிட்டாங்க. அப்பா கிட்ட பேசிட்டேன், அவங்க கிட்டயும் பேசிட்டேன். எல்லாரும் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உன்னோட பதில் தான், நீ சொன்னா மேற்கொண்டு பேசிடலாம். இல்லம்மா, இல்ல நீ என்ன வேணா சொல்லு, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேம்மா. எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம், அவ்வளோதான். நான் சொல்லிட்டேம்மா, என்னோட முடிவு சொல்லிட்டேன். டேய் ப்ளீஸ்டா, இதுக்கு சம்மதம் சொல்லுடா. இதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்குடா. காரணம் இல்லாம நான் அந்த பொண்ணுங்க கட்டி வைக்கலடா. சொன்னா கேளுடா, புரிஞ்சுக்கடா. கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுடா. அம்மா நீ என்ன சொன்னாலும் சரிதாம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அவ்வளோதாம்மா. நீ இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத. நீ திரும்ப பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, பேசாத. டேய், உனக்கு என்னதான்டா பிரச்சனை? ஏன் அந்த பொண்ணை வேணாம் சொல்ற நீ? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை பேசுறது? எல்லாருக்கிட்டையும் பேசுறேன், ஒவ்வொரு ஆளுகிட்டையும் நான் பேசுறது நானே. இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஏன் எல்லாருக்கிட்டையும் பேசணும்? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, சரி, நான் ஒரு காரணம், அதனால நான் இந்த கல்யாணத்தை பண்ணலான்னு பார்த்தா இன்னும் ஓவரா பேசுறீங்க எல்லாரும். முடியுமா முடியாதடா? முடியாதுமா, முடியாது. நீ என்ன கோவப்பட்டு பேசினாலும் சரி, கத்தனாலும் சரி, முடியாது. முடியாதா? அப்ப நான் சொல்றது கேட்டுக்க. அப்பாவும் நானும் இனத்திரம முடிவு எடுத்திருக்கிறோம். நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா உனக்கு எந்த சொத்தும் நாங்க தர போறது கிடையாது. புரிஞ்சுதா? நீ இதுக்கப்புறம் நீ ஏதாவது சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணி நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது கிடையாது. இதுல இருந்து நயா பைசா கூட இந்த சொத்துல இருந்து உனக்கு கொடுக்க மாட்டோம். புரிஞ்சுதா? ஏன் எனக்கு இந்த சொத்து கொடுக்க முடியாது? இது எனக்கு தான் வந்து சேரணும், சட்டப்படி எனக்கு தான் இந்த சொத்து, எல்லாமே எனக்கு தான். உனக்கு எப்படி வரும்? இதெல்லாம் உங்க தாத்தா சம்பாரிச்ச சொத்தா? இது எல்லாமே உங்க அப்பா சம்பாரிச்ச சொத்து, சுயமா சம்பாரிச்ச சொத்து. ஒண்ணு பையனுக்கு போகாது. புரியுதா? சட்டம் பேசுற சட்டம். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, உங்க அப்பா சம்பாரிச்ச சொத்துல பாதி சொத்து என் பேர்ல இருக்குது, என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அதனால இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த சொத்து எல்லாம் உனக்கு தருவோம். இல்லனா இது எங்கன்னா அனாத ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துருவோம். இல்லனா என் பொண்ணுங்க 2 பேரும் கொடுத்துருவோம். உனக்கு எந்த சொத்தும் கிடையாது. இதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்கடா. வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது இதுக்கு மேல. அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்றீங்க 2 பேரும். அடியே, நீ என்னடியே கோவமா மூஞ்சி வச்சிருக்க? பின்ன என்னங்க, இப்படி ஏமாளி புருஷனை வச்சுக்கிட்டு இருக்கனே, யாரு மேல கோவப்படுறது தெரியாம இருக்கிறேன். என்னது ஏமாளி புருஷனா? என்னடியே? ஏங்க இப்படி இருக்கீங்க? நான் தான் இப்படி இருக்கேன்னா எனக்கு மேல இப்படி இருக்கீங்க? எல்லாரும் நம்ம தள்ள மிளகா வைக்கிறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க காரியத்துல கரெக்டா இருக்கிறாங்க, தெளிவா இருக்கிறாங்க. நீங்க தாங்க இப்படி ஒண்ணுமே தெரியாம அப்படியே அம்மா அப்பா அண்ணா அண்ணினே இப்படி போயிட்டு இருக்கீங்க. எங்க இருந்துதான் நம்ம குடும்பம் உருப்பட போதோ தெரியல. வாய மூடுடி. என்ன வாய்க்கு அந்த மாதிரி பேசின்னு இருக்க? என்ன இப்ப நடந்தது? எதுக்கு இப்ப கத்துற?
ஆமா, இந்த வீரப்பெல்லாம் என்கிட்ட தான் இருக்கும். உங்க அப்பா உங்க அண்ணன் முன்னாடிலாம் பேசி பாருங்களா, என்ன சொல்லிட்டு போறாங்க தெரியுதா உங்க அம்மா? இது நடக்கவே எதிர்பார்த்தேன், அது இவ்வளவு சீக்கிரம் நடக்க எதிர்பார்க்கலங்க. தனித்தனியா பயிர் வைக்க சொல்றாங்க, தனித்தனியா பயிர் வச்சு லாபத்தை சம்பாதிக்க சொல்றாங்க. புரியுதா? நீங்க ஊப்பி அடிக்கிறீங்களா? நிறுத்தடி. அம்மா வந்து எங்க சொன்னாங்க அதெல்லாம்? வேற அம்மா சொல்லவே இல்லையே. ஒரே பயிர் வைக்க வேணாம், வேற வேற பயிர் வைங்கன்னு தான் சொன்னாங்க. நீயா எது கதை கட்டாத? ஆமா, நான் கதை கட்டுறேன் பாரு, எனக்கு கதை கட்டுறதுதான் வேலை. இந்த உங்க அண்ணி இருக்கிறாங்களே அண்ணி, அந்த திவ்யா, அவ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இதை பத்தி பேசினா இருந்தா. என்ன தெரியுமா பேசுனா? இந்த மாதிரி ஏங்க நீங்க வந்து ஒன்னா பயிர் வைக்கிறீங்க, தனித்தனியா உங்க தம்பி தனியா பயிர் வைக்கிட்ட நீங்க தனியா பயிர் வைங்க அப்படின்னு சொன்னா. அதுதான் இப்ப நடந்திருக்கு. தாபாரிடிக்காரா, உனக்கு எங்க அண்ணி மேல கோவம் இருக்குன்னா அது நீ உன்னோட ஆச்சு. ஏன் என்கிட்ட நீ அதை பத்திலாம் சொல்ற? இந்த மாதிரி காரியத்தெல்லாம் அண்ணி செய்ய மாட்டாங்க. ஆமா, நம்பிக்கிட்டு இருங்க. இப்படியே நம்பி நம்பி மோசம் போங்க. நீங்க எப்போ உருப்பட போறீங்க நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? நீங்களும் தான் இருக்கீங்களே, இத சொல்லலான்றீங்களா நீங்க? இப்ப வந்து உங்க அம்மா திடீர்னு இதை பத்தி பேசுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏதோ பஞ்சாயத்து நடந்திருக்குது, அதனாலதான் இப்படி உங்க அம்மா முடிவு எடுத்திருக்காங்க. அந்த திவ்யா தான் சொல்லியிருப்பா அத்தை கிட்ட. சக், வாய மூடி. கண்டதையும் பேசின்னு உட்காந்து இருப்பா. ஒன்னால எனக்கு சாப்பிட்ற எண்ணமே போயிடுச்சு. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம், போடி. போங்க போங்க, நான் சொல்றது உங்களுக்கு என்னைக்கு புரிய போகுது? உங்களுக்குலாம் பட்டாதான் தெரியும். உங்களை தனியா ஒதுக்குவாங்க பாத்தீங்களா, அப்ப தெரியும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியாத மாதிரிதான் இருக்கும். அது உண்மை தெரியல. பாருங்க, நான் ஊர்ல இல்லாதப்ப ஏதோ முடிவு பண்ணி பேசி இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு இதை நிரூபிக்கிறேன் பாருங்க, இது எப்படி நடந்தது, ஏன் அப்போ உங்க அம்மா வந்து இப்படி பேசிட்டு போனாங்கன்றத நான் நாளைக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. போங்க.